நம்ம மல்லி உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு அ அதாவது ரொம்ப ஆழமா வந்து விஜய் சொன்னத யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உண்மையிலேயே மல்லியால அந்த ஒரு விஷயத்த ஏத்துக்கவே முடியல. ஏன்னா என்னதான் இருந்தாலுமே, நம்ம விஜய் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கவே கூடாது. அதாவது இந்த ரேணுகாவோட பொண்ணு தான். அதாவது வெண்பா வந்து அவளோட பொண்ணு. உன்னோட பொண்ணு கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்படி முகத்துல அடிச்ச மாரி வந்து விஜய் சொன்னது, உண்மையிலேயே நம்ம மல்லியோட மனசுக்குள்ள அவ்ளோ பெரிய காயத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே சுடருக்கு இன்னும் மிகப்பெரிய ஆபத்துகள் எல்லாமே இதுக்கப்புறம் தான் காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த சுடர் இது எதையுமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. அந்த அளவுக்கு சூப்பரான விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்க போகுது. அதே மாதிரி நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ ரெக்வெஸ்ட்டா ஒரு விஷயத்த கேட்டுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா இங்க நம்ம விஜய் இருந்துட்டு அவ்ளோ கோவத்தோட மல்லி கிட்ட, "மல்லி நீ வந்து வெண்பாவோட அம்மா கிடையாது. ரேணுகா தான் வெண்பாவோட அம்மா" அப்படின்ற மாரி வந்து சொன்னது. உண்மையிலேயே அவங்களால தாங்கிக்க முடியல. அந்த ஒரு காரணத்தால இனிமே வந்து வெண்பாவ பார்க்கறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே இல்லாம போயிடுச்சு. அதனால மல்லி இருந்துட்டு, "உங்க எல்லார்கிட்டயுமே நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் வெண்பா கிட்ட ஒரே ஒரு டைம் வந்து பேசிட்டு போயிடுறேன். இதுக்கப்புறம் வெண்பா பக்கம் நான் தல வச்சு கூட படுக்க மாட்டேன்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம மல்லி இருந்துட்டு இங்கருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க அப்பதான் விடுற மாரி இருக்கு. இல்ல அப்படின்னா கண்டிப்பா வந்து போலீஸ் கிட்ட புடிச்சு குடுக்குறேன், அங்க புடிச்சு குடுக்குறேன், இங்க புடிச்சு குடுக்குறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த கதிரேசன்லாம் வந்து அதாவது தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம மல்லி இருந்துட்டு அவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஆனா, அந்த ஒரு விஷயத்த யாருமே வந்து சுத்தமா கேட்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். என்னடா இது விஜய் இவ்ளோ பயங்கர கோவத்தோட வந்து சொல்றாரே, அவ்ளோதானா? மல்லி மேல இருந்த பாசம், அன்பு, காதல் இது எல்லாமே காணாம போயிடுச்சா? இல்ல காக்கா தூக்கின்னு போயிடுச்சா? அப்படின்ற மாரி வந்து யோசிக்கும்போது தான், உண்மையிலேயே இங்க ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா வந்து நம்ம வெண்பா இருந்துட்டு மல்லி கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே உண்மையிலேயே மல்லி வீட்டுக்கு போய் யோசிச்சு பார்க்கும்போது தான், கொஞ்சம் வந்து ரியாலிட்டி புரியும் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம வெண்பா வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்ல இவ்ளோ ஒரு சூப்பரான காரியத்த செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது வெண்பாவால தான் இந்த சுடரோட ரகசியங்கள் எல்லாமே நம்ம விஜய்க்கு தெரிய வருது. உண்மையிலேயே இது வந்து ரொம்ப 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 நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இவ்ளோ நாள் வந்து நம்ம மல்லியும் எவ்வளவோ அதாவது விஜய் கிட்டயும் சொல்லி பார்த்தாங்க, கதிரேசன் கிட்டயும் சொல்லி பார்த்தாங்க. அடுத்ததா வந்து இந்த நிஷா கிட்டயும் சொல்லி பார்த்தாங்க. ஆனா யாருமே கேட்கிற மாரி இல்ல. ஆனா இப்போ நம்ம விஜய் முழுசா நம்புறாங்க. மல்லி சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். மல்லி சொன்னது தான் வந்து 100% வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இதுக்கப்புறம் உண்மையிலேயே மல்லி வந்து ரொம்ப அ ஃபீல் பண்றாங்க இல்லையா இந்த இடத்துல. ஆனா அத விட பல மடங்கு சந்தோஷப்படுவாங்க அப்டின்னே சொல்லலாம். அதே மாரி இந்த ஒரு விஷயம் மல்லிக்கு இப்போதைக்கு தெரிய போறது கிடையாது. அதாவது விஜய்க்கு இந்த சுடர பத்தின ரகசியங்கள் தெரிஞ்சிருச்சு அப்டின்ற ஒரு விஷயம் நம்ம மல்லிக்கு தெரிய போறது கிடையாது. ஏன்னா அப்டி தெரிஞ்சா அடுத்தடுத்து வந்து இங்க வந்து இந்த சுடர் உஷாராயிருவா அப்டிங்கிற ஒரு காரணத்தினால விஜய்க்கு எப்படி இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சது? அடுத்ததா வெண்பா என்ன சொல்லப் போறா? நம்ம மல்லி என்ன ஷாக் ஆக போறாங்க? இப்படின்றது எல்லாமே மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமாவே இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் கிட்டலாம் வந்து மல்லி அவ்வளோ தூரம் எடுத்து சொன்னாங்க. ஆனாலும், "நீ உன் அண்ணன், அண்ணி அதுக்கப்புறம் வந்து மனோகர் மாமன் அவங்க எல்லாருமே சொல்றாங்க அப்படின்றதுனால தான், நீ இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க. உண்மை என்ன அப்படின்னா, நீ சொல்றது எல்லாமே வந்து அவங்களால தான் நீ இப்படி மாறிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாரி வந்து சொன்னாங்க. ஆனா நம்ம மல்லி அப்படி இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களால நிரூபிக்க முடியல. ஏன்னா டைரக்ட்டாவே தெரியுது சுடரோட சுயரூபம். ஆனா இப்போ நம்ம மல்லி இங்க பயங்கர கோவத்தோட வந்து இந்த சுடர் கூட சண்டை போடுறது எல்லாத்தையுமே விஜய் ஃபோன்ல லைன்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பா தான் அதுக்கான ஒரு மூலதனமா ஒரு வேலைய செய்றாங்க. அப்படி என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்க நம்ம மல்லி வந்து இந்த ரேணுகா கிட்ட பேசிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல அதாவது இந்த சுடர்கிட்ட பேசிட்டு இருக்க அந்த ஒரு சமயத்துல, சுடரோட ஃபோன எடுத்து நம்ம விஜய்க்கு கால் பண்ணிட்டு, அப்படியே வந்து கவுத்து வச்சுர்றாங்க விஜய் அட்டெண்ட் பண்ண உடனே. அதாவது இப்போ நம்ம வெண்பா என்னதான் வந்து அந்த இடத்துல வந்து கால்ல அடிபட்டு படுத்துட்டு இருந்தாலுமே கூட, உண்மையிலேயே வெண்பா பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, நம்ம மல்லி வந்து எல்லாத்தையும் நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு உண்மையோ, அத விட பல மடங்கு வந்து உண்மை. இப்போ இந்த சுடர பத்தின உண்மைகள் எல்லாமே விஜய்க்கு தெரிய வருது அப்படின்ற மாரி சொல்லி, அவ வாயாலேயே மூச்சுக்கு 300 தடவ நான் தான் சுடர், உன்னால என்ன பண்ண முடியும்? நான் தான் சுடர் அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, சுடர் வந்துட்டு அவ்ளோ வந்து கான்ஃபிடென்ட்டோட வந்து சொல்லும்போது, உண்மையிலேயே வந்து விஜய்க்கு செம்ம ஷாக். ஒண்ணுமே புரியல. அப்படியே வந்து பிளாங்க்கா இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா விஜய்லாம் என்ன நெனச்சாரு? உண்மையிலேயே நம்மளோட பொண்டாட்டி, அடுத்ததா வெண்பாவோட அம்மா ரேணுகா வந்து உயிரோட வந்துட்டாங்க.
அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா, அந்த ஒரு விஷயம் பொய் அப்படின்றது இப்போ நிரூபணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி விஜய்க்கு ஃபோன் பண்ணி அதாவது இந்த நிஷா வந்து ஃபோன் பண்றாங்க. அதாவது இந்த கதிரேசன்லாம் சொல்லி, இந்த மாரி மல்லி இனிமே உண்டு இல்லன்னு பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து வெண்பா பக்கமும், அதே மாரி ரேணுகா பக்கத்துலயும் தல வச்சு படுக்கக்கூடாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அடுத்தடுத்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணாங்க. ஆனா, அந்த ஒரு இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. அதாவது விஜய்க்கு என்ன பேசுறது என்னன்னு ஒண்ணுமே புரியல. அதே மாரி இங்க இருக்கக்கூடியவ சுடர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனா லைன்ல இருந்துகிட்டு, இங்க இவ எவ்வளோ பெரிய டிராமாலாம் போட்டுருக்கா அப்படின்ற ஒரு விஷயமும் புரிஞ்சு போச்சு. ஆனா விஜய் இருந்துட்டு அத தத்ரூவமா புரிஞ்சுகிட்டவரு, கடைசியில மல்லிய திட்டுற மாரி திட்டி விட்டுறாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஜய் எல்லாம் சேர்ந்துகிட்டு, இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைய அப்படியே விட்டுரு. அதாவது மறுபடியும் வந்து இந்த மாரி பிரச்சனை வரக்கூடாது. நீ முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போ அப்படின்ற மாரி வந்து சொல்லி, மல்லி எங்கிருந்து போக சொல்றாங்க. அப்பதான் மல்லி இருந்துட்டு வெண்பா கிட்ட பேசிட்டு போறேன் அப்படின்ற மாரி சொல்லி வெண்பா கிட்ட பேசும்போது, வெண்பா வந்து கண் முழிச்சு பார்த்து, அதாவது மல்லியம்மா, ரேணுமா மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது. ரேணுமா வந்து தெரியாத்தனமா தான் வந்து என் மேல அந்த இத கொட்டிட்டாங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் இப்போ நம்ம மல்லி கிட்ட வெண்பா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "மல்லியம்மா நீங்க அழாதீங்க. நீங்க முதல்ல கிளம்பி போங்க. நீங்க இங்க இருந்தா உங்கள திட்டிட்டே இருக்காங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு. அதே மாரி நீங்க நெனச்சது தான் வந்து நடக்கும்." அப்படி இப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஒரு க்ளூ குடுக்குற மாரி வெண்பா வந்து பேசுறாங்க. ஆனா மல்லிக்கு அப்ப அது புரியறதே கிடையாது. வேற வழி இல்லாம இங்கருந்து மல்லி வந்து வெண்பாவ பிரிஞ்சு போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.